ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த மாவட்டத்தில் முதற்கட்டமாக இதற்கான லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்கிறாங்க. யார் யாரோட பேரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இடம் பெற்றிருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் கொடுத்துருக்கணும், யாரோட பேரெல்லாம் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். நகைக்கடன் தள்ளுபடி எப்போ ஆகும், நகைக்கடன் தள்ளுபடி எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு அது போன எலெக்ஷனில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆச்சு. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லேயும், இந்த 2026 எலெக்ஷன்லேயும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இதற்கான ஃபண்டு, இதற்கான ரூபாய் எத்தனை கோடி அப்படின்றதை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும், யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்ற லிஸ்ட்டையுமே பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வராங்க. முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா 4 மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 206 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத்தொகையை அரசே கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தவணை முறையில் வழங்குகிறது அப்படின்னு முதல் கட்டமாக 4 மாவட்டம், சேலம் உட்பட 4 மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியாயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு அப்படின்றத நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க. சிவகங்கை தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் அடமானம் வைத்த நகைக்கான தள்ளுபடி தொகையை 606 கோடி மத்திய கூட்டுறவுகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 4500க்கும் மேற்பட்ட தொடக்க வங்கிகளில் விவசாயிகள், பொதுமக்கள் நகைக்கடன் அடமானத்தின் பேரில் கடன் பெற்றிருந்தனர். அவர்களது கடன் தொகையை தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அனைத்து தொடக்க கூட்டுறவு சங்கங்களின் நகை அடமானம் வைத்தவர்கள் பட்டியலை தயாரித்து அதில் 5 பவுன், அதாவது 40 கிராம் நகைக்கு குறைவாக அடமானம் வைத்தவருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் 5 பவுனு 5 பவுனுக்கு குறைவாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நகை அடமானம் வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் கட்டமாக ஒரு 4 மாவட்டம், 2ஆம் கட்டமாக அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசு இதற்கான நிதியை பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஏன்னா இது மத்திய கூட்டுறவு வங்கிகள். ஸோ அந்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு மாநில கூட்டுறவு மாநிலங்களின் சார்பாக பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தாங்க நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரை சொல்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடனில் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்ட அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை நீங்கள் வச்சுருக்கணும். அதில் ஒரே ஒரு நம்பராக இருக்கக்கூடாது, 1க்கும் மேற்பட்ட
நபராக நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது ஒரு குடும்ப அட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அப்புறம் குழந்தைங்கள் யாராக இருக்கணும், அப்புறம் இல்லை ஹஸ்பண்டு அல்லது ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் தள்ளுபடி பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ஒரு குடும்ப அட்டை வச்சுட்டு நீங்கள் உங்கள் பேர்லேயும் உங்கள் வீட்டுக்கார் பேர்லேயும் அந்த மாதிரி 2 பேரில் நகை வச்சுருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகாது. ஸோ ஒருத்தர் மட்டும்தான். கண்டிப்பாக அதற்கான லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. யாரையும் வந்து நம்மளால் ஏமாற்ற முடியாது. ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். அடுத்ததாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டையும் உங்களுடைய ரேஷன் கார்டையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு நீங்கள் இணைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக மக்கள் மட்டும் அல்லாமல் இந்த மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள், ஓய்வூதியம் வாங்கக்கூடியவர்களும், அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் முதியோர் பணம் வாங்குறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இந்த மாதிரியான உடையவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்களுக்கு தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவில் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷன் கடையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொருள் வாங்கணும். உங்கள் ரேஷன் கார்டு ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து ஆகாது, இதுவுமே வந்து முக்கியம். இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தவிர வந்து நீங்கள் பண்ணாதீங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள், அதாவது ஒரே குடும்ப அட்டையில் 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நகை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தருக்கு தான் ஆகும், இன்னொருத்தருக்கு ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதார் எண்ணை வழங்காதவருக்கும் தவறான ஆதார் எண்ணை வழங்கியவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆதார் கார்டு நம்பரும் கரெக்டான குடும்ப அட்டை நம்பரும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில், பேங்க் நகைக்கடன் தள்ளுபடி வாங்குறீங்கள அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் உங்களுடைய கூட்டுறவு வங்கியில். அப்புறம் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர், அப்புறம் நிர்வாக உறுப்பினர்கள் அவரது குடும்பத்தினருக்கும் தள்ளுபடி இல்லை. அதே சமயம் அரசு ஊழியர்கள் அவரது குடும்பத்திற்கும் தள்ளுபடி இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. உங்களுடைய குடும்ப அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பொருளும் வாங்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டுமே உங்களுடைய ரேஷன் அட்டையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது. அதற்கப்புறமா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அப்படின்றத சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.